கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே 2 லாரிகள் மற்றும் 2 கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 8 பேர் காயமடைந்தனர். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது விபத்து? கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் தொடர்ச்சியாக வாகன விபத்துகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலையில் இந்த விபத்து என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக வேப்பூர் அடுத்துள்ள சேப்பாக்கம் பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. இந்த சாலையின் குறுக்கே லாரி ஒன்று கடந்து செல்ல முயன்ற போது எதிரே வந்த மற்றொரு லாரியும் மோதிக்கொண்டு தற்போது 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு சாலையில் பெரும் விபத்து என்பது ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இவர்கள் திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வந்த 2 கார்களும் தற்போது அந்த லாரியின் மீது மோதி ஒரு கோர விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து கார்கள் விபத்து ஏற்பட்ட நிலையில் காரில் பயணம் மேற்கொண்ட சுமார் 5க்கும் மேற்பட்டோர் அதிக தீவிர படுகாயமடைந்து தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இதேபோல் 2 லாரிகளும் தலைக்குப்புற கவிழ்ந்ததால் லாரியின் ஓட்டுநர்கள் 2 பேரும் அடியில் சிக்கியிருக்கிறார்கள். தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து அவர்களை மீட்டனர். திரும்ப 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விபத்துக்காக ஓட்டுநர்களை மீட்ட நிலையில் தற்போது வேப்பூர் அரசு மருத்துவமனையில் தற்போது 8க்கும் மேற்பட்டோருக்கு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த லாரியினையும் தற்போது கார்களையும் ஜேசிபி இயந்திரம் மூலம் போலீசார் அப்புறப்படுத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த வேப்பூர் பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ச்சியாக விபத்துகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் வேப்பூர் பகுதியில் உயர்மட்ட சப்வே பாலம் என்பது கிடப்பில் போடப்பட்டிருப்பதால் சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதால் தற்போது இரவு நேரங்களில் எந்தவித பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லை என்பதால் தற்போது இதன் தொடர்ச்சியாகவே இந்த விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக அந்த பாலத்தின் சப்வே உடனடியாக உயர்த்தி கட்ட வேண்டும் என்பதே அப்பகுதியினுடைய கோரிக்கையா இருக்கிறது. எனவே இதை கட்டினால் மட்டுமே தான் இந்த விபத்துகளை தவிர்க்க முடியும் என்பதே அப்பகுதி மக்களின் ஒரு கோரிக்கையா இருக்கிறது. வாகன ஓட்டிகளின் ஒரு கோரிக்கையா இருக்கிறது. பாலவேல், நன்றி பிரேம், விரிவான விவரங்களுக்கு.